இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவரால் நம்முடைய இந்த திரு அவை உருவாக்கப்பட்டது. இறை அரசு இயேசுவால் அறிவிக்கப்பட்ட பொழுது மிக அடக்கமான முறையில் அறிவிக்கப்பட்டது. ஒரு சிறிய பகுதியில், உலகிலே சிறிய பகுதி இஸ்ரேல் பகுதி, அந்த பகுதியிலே அறிவிக்கப்பட்டது. இயேசு மிக அடக்கமான அறிவித்த இந்த இறை அரசு இன்று உலகம் முழுவதும் ஒரு சிறிய விதையென்று புறப்பட்டு பெரிய ஆலமரம் போல விருட்சமாக, பெரிய மரமாக விரிந்து வளருகின்ற ஒரு திரு அவையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் கிறிஸ்து கடுகு மணியை ஒப்பிடுகிறார், இறை அரசுக்கு ஒப்பிடுகிறார். இறை அரசு மிக அமைதியான முறையில் நசரேத்தூரிலே புறப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் அது பரவி இருக்கிறது. கத்தோலிக்க திரு அவை என்று பரவியுள்ளது, மற்ற பிரிந்த சகோதரர்களுடைய திரு அவைகள் என்று பரவியுள்ளது, கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் உலகெங்கும் பரவியுள்ளது. எல்லாம் இயேசு விதைத்த அந்த விதை. ஆகவே இந்த விதை விதைக்கும் பொழுது அது தானாக வளர்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்ல விரும்புகிறார். தானாக வளருகிறது. மழை கடவுள் கொடுக்கிறார், வெப்பத்தை கடவுள் கொடுக்கிறார், காற்றை கடவுள் கொடுக்கிறார். விதையை நாம் விதைத்த பின்பு அது எப்படி வளர்கின்றது என்று நமக்கு தெரியுமா? ஒருவேளை தண்ணீர் பாய்ச்சுகிறோம், அது கடவுள் கொடுத்த மழையிலிருந்து. அதே போல கடவுள் கொடுத்த மற்ற பொருட்களிலிருந்து உரங்களை தயாரித்து உரம் இடுகிறோம், பாதுகாப்பு கொடுக்கிறோம். ஆனால் கடவுள்தான் அதை வளரச் செய்கிறார். 1 கொரிந்தியர் 3:7 நாம் பார்க்கிறோம். பவுலடியார் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், ஆனால் விளையச் செய்தது கடவுளே. அதுபோல யாக்கோபு சொல்லுகிறார். அதை தொடர்ந்து யாக்கோபினுடைய திருமுகத்திலே 5வது அதிகாரம் 7-8 வரை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வருகை வரையிலும் பொறுமையோடு காத்திருங்கள். விதை விதைப்பவனை, பயிரிடுபவனை பாருங்கள். பயிரிடுகிறவன் விதைக்கிறான், களை எடுக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், பாதுகாப்பு கொடுக்கிறான். அது அறுவடை காலம் வரை காத்திருக்கிறான். ஆகையினால் இறையரசுக்கான வாழ்க்கையை, சாட்சியை நாம் வாழ்ந்து காட்டுவதில் நாம் முனைப்பு காட்ட வேண்டும். மாறாக தளர்ந்து போகக்கூடாது. அது வளரும், ஆலமரம் போல் வளரும். காத்திருக்க வேண்டும். அதே போல விதை சிறிது, செடி பெரிது. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஊரிலே, ஒரு சிற்றூரிலே, ஒரு சிறு நகரத்திலே, ஒரு வீட்டிலே, ஒரு சிறிய பகுதியிலே தனி ஆள் உண்மையுடன் நடக்கிறேன். ஆண்டவரை தேடுகிறவனாக இருக்கிறேன். தெய்வ பயம் நிறைந்தவனாக வாழுகிறேன். கடவுளுக்கு சாட்சியாக வாழுகிறேன். ஒரு சிறிய பகுதி வளரும். மற்றவர்கள் வாழ்க்கையில் அது உட்புகும். பெரிய ஆலமரம் போல இறை அரசு வளரும். இறை அரசு அப்படித்தான் வளரும். கடுகு மணிக்கு ஒப்பாகும் இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு புனித அந்தோணியாருடைய திருவிழா. அந்தோணியார் செய்த அவருடைய நம்பிக்கை மிகுந்த காரியங்கள், அவர் மீது இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய பரிந்துரைக்காக காத்திருக்கின்ற காரியங்கள் உலகை வியக்க வைக்கின்றன. இறை அரசு எப்படி வளர்ந்திருக்கிறது? ஒரு தனி மனிதன். நீயும் ஒரு தனி மனிதன் தானே? அவரை போல வளர வேண்டும். இயேசுவை நோக்கி வளர வேண்டும். அன்பான எங்கள் தகப்பனே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 12:1 காண்பதைப் போல ஆண்டவரே, பல்வேறு சாட்சிகள் எங்களை சூழ்ந்து இருக்கிறார்கள். புனிதர்கள், தனி மனிதர்களாய், சிறிய ஒரு திறமையில்லாத மனிதர்களாய், தள்ளிவிடப்பட்ட, ஒதுக்கப்பட்ட கல்லை போல வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எத்துணை பெரிதாய் மக்கள் மத்தியிலே பரவி இருக்கிறது.
இன்றைக்கு நாங்கள் கொண்டாடும் புனித அந்தோணியார் ஒரு துறவியானவர். எப்படிப்பட்ட ஒரு பரிந்துரைக்கு, வல்லமை மிகுந்த பரிந்துரைக்கு நீர் உயர்த்தி இருக்கிறீர். அவருடைய நம்பிக்கை, அவர் காத்திருந்தார், சாட்சியாயிருந்தார், உம்மிலே வளர்ந்தார். அதை போல நாங்களும் வளர எங்களுக்கு அருள்தார். கடுகு மணியைப் போல ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய சிறு வாழ்க்கை சாட்சியங்கள் வழியாக உம்முடைய பெரிய அரசை அறிவிக்க முடியும். வளர்ப்பதற்கு நாங்களும் ஒரு துரும்பாய் உம்முடைய கைகளிலே இருந்து பயன்படுத்தப்பட முடியும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. மெசியாவின் அருள் ஓசை. உலகிற்கு விவிலியம் என்னும் நற்செய்தியை பரப்பும் விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.